this box. I'll choose A, B, no, J, no, F, no, I'll choose M. So, இப்போ கரெக்டா இருந்ததுன்னா நமக்கு இந்த வேர்ட் வந்துரும், will get score also. Otherwise அந்த ஒரு பிக்சர் வந்தது இல்லையா, அது வந்துட்டு ஒரு மேன் வந்து ஹேங் ஆயிடும். அதோட கேம் முடிஞ்சிடும். This is the rule for the game. Now we are going to play the game. You are going to say the letters. So I'll type it. I'll choose the letters from that box. Right? Yes. You just type the letters. I'll just choose. Why you want to choose? Okay, why? No. So in the word la why illa. There is no why in this word. The topic is body. It could be parts of the body or else something related to our body. Leg. See, leg neenga solringa. It's a 3-letter word. So here we have 5 boxes. Mouth you want to. Yes, very good. Somebody said Afra Vinimol. Good. Yes, very good, ma. Good job. And next, now 3-letter word. You can choose some letter. Leg you want to choose. Yes. Yes, good. Good. Then we'll try some few words, some 4 to 5 words. 4-letter word. Something related to our body. Sand ella nama body ku enna sambandham? Sand ku hand you want to. Yes. So it's not hand. H irundhuduna it will be fixed here. So and the word like HAND illa. Try for some other letter. 4-letter word. Nose you want to choose. So N na choose pannappa N inga varala. So it is not nose. Choose some other. Let me choose E. Now, can you guess? Can you guess? I is good. Yes. The last word. One more. Is E. No A. No I in the word. No O. Can you guess? Double O. Double O in the middle. என்ன word எதை கண்டுபிடிச்சீங்களா? No, 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 no. Food இல்ல, wood இல்ல. See, something related to body. The topic is something related to body. No, no moon. Food. Yes, good. Yes, good job. Okay, so this will stop this game. Let's pass on to the lesson now. Sir, குறையுதுங்களா? இடையில வால்யூம் சவுண்ட் குறையுது. Okay, sir. Now, do you have any idea about mind map, concept map? In the 5th standard, you would have learnt about that. Okay, we have finished playing hangman out. Now we are going to enter into the lesson. Tell me, have you heard about mind map, concept map, anything? In the 5th la neenga padichirpeengle. 5th la neenga padichirpeenga mind map, concept map பத்தி. மிஸ் வேற ஏதாவது ஃபைல் ஷேர் பண்ணிருக்கீங்களா? சார் இன்னும் இல்ல சார். சரி, ஓகே ஓகே. டெஸ்க்டாப் ஸ்கிரீன் தான் தெரியுது அதான். அதான் சார் அதுதான். Participants. Shiva Krishna, I think so. Shiva Krishna.
சார் என்னால ஏன் சார் அன்மியூட் பண்ண முடியல ஆக்சுவலி? நான் அந்த ஹோஸ்டா மாத்துறேன். ஹோஸ்ட்ல நீங்க கிளிக் பண்ணுங்க. இப்ப ட்ரை பண்ணுங்க. லீனாஸ்ரீ. லீனாஸ்ரீ. எஸ் லீனாஸ்ரீ. மிஸ் எஸ் டெல் மீ. கான்செப்ட் மேப், மைண்ட் மேப் எல்லாம் படிச்சிருக்கீங்களா 5th ஏதாவது தெரியுமா? படிச்சிருக்கோம் மிஸ். என்னது மைண்ட் மேப்னா என்ன, கான்செப்ட் மேப்னா என்ன? மைண்ட் மேப்னா Okay, mind mapனா. இது மனை வரைபடம் மிஸ். மன வரைபடம் தான். ஓகே, யூ ஆர் சேயிங் இட் இன் தமிழ். அப்படின்னா என்ன? ஏதாவது ஐடியா யாருக்காவது தெரியுமா? அதுல என்ன நம்ம கொண்டு வருவோம்? அந்த மன வரைபடத்துல நம்ம என்ன கொண்டு வருவோம்? எதுக்கு அதை போடுறோம்? ஏதாவது யோசிக்க முடியுதா? மைண்ட் மேப் நீங்க போடுவீங்க, ஓகேவா? ஒரு மிடில்ல ஒரு பாயிண்ட் வச்சிருப்பீங்க, சுத்தி நிறைய பாயிண்ட்ஸ் எல்லாம் போடுவீங்க. இந்த மிடில்ல இருக்கிற பாயிண்ட் என்ன, சுத்தி இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் என்ன? சுத்தி இருக்கிறது கான்செப்ட் மிஸ். கான்செப்டா? ஓகே. நடுவுல இருக்கிறது மிடில்ல இருக்கிறது. ஓகே, குட் ட்ரை. தேங்க்ஸ் மா. மியூட் யுவர்செல்ஃப். Thank you. Can anyone explain? யாருக்காவது ஏதாவது சொல்ல முடியுமா? ஏதாவது ஐடியா இருக்கா? மைண்ட் மேப்னா என்ன, அது எதுக்காக போடுறோம், ஏன் மைண்ட் மேப் போடுறோம் சொல்ல முடியுமா? ஓகே, ஐ வில் சே. எதுக்கு அப்படின்னா, மிடில் என்ன இருக்கும் நம்மளுக்கு ஆக்சுவலி மைண்ட் மேப்லன்னா, ஒரு கான்செப்ட் இருக்கும், ஒரு டாபிக் இருக்கும். அதை பத்தின சின்ன சின்ன விஷயங்களை, அதுக்கு ரிலேட்டடான விஷயங்களை, அதுக்கப்புறம் நடக்க போறது, அதுக்கு தொடர்பா நடக்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம என்ன பண்ணுவோம்னா சப் டாபிக்ஸ்ல போட்டே வருவோம். இது எதுக்காக அந்த மாதிரி போடுறோம்? டு ரிலேட் த ஐடியாஸ். அதுக்கு ஒத்து போற ஐடியாஸ் எல்லாம் போட்டு வர, அது எல்லாத்தையும் ரிலேட் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம், கன்சாலிடேஷன் ஒண்ணு தொகுத்து சொல்வீங்க இல்லையா? சோ இது மாதிரி நீங்க போடுறச்ச உங்களுக்கு அதை பத்தின எல்லா டீடைல்ஸும் கம்ப்ளீட்டா ஞாபகம் இருக்கும் இல்லையா? ஃபார் தட் ஒன்லி வி ஆர் டூயிங் மைண்ட் மேப், டு கீப் த ஐடியாஸ் இன் மெமரி. மெமரியில வச்சுக்கணும். அதை பத்தின எல்லா சின்ன சின்ன விஷயங்களும், அது கூட ரிலேட் பண்ற எல்லா விஷயத்தையும் நம்ம அப்படியே போட்டுரும். ஒரு சின்ன அந்த பாயிண்ட்ஸ் அதை பார்த்தாவே நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிடும், ஓகே இந்த 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 டாபிக்ல நம்ம இதெல்லாம் தான் படிச்சோம், இதெல்லாம் தான் இது கூட ரிலேட்டடா இருக்குன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அதுக்காக தான் அந்த மாதிரி பண்றோம் இல்லையா? So that is concept map, that is mind map. Now today we are going to see semantic map. Have you heard about that? Semantic map. Semantic map na enna appdin pathina, see ipo concept map la mind map la இதுக்கு அடுத்தடுத்து நடக்கிறது என்ன, இதுக்கு தொடர்பா நடக்கிறது என்ன அப்படின்றதெல்லாம் பார்ப்போம். பட் இந்த semantic map, you're just going to fix or write the words, that is things related to that word. ஒரு வேர்டு ஒரு மெயினா இருக்குன்னா, அந்த வேர்டுக்கு என்னென்னலாம் ரிலேட்டடா நம்மளுக்கு தெரியுதோ, என்ன வேர்ட்ஸ் நம்மளுக்கு தெரியுதோ அது எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம், ஒன்னா கொண்டு வரும் ஒரு பிக்சர்ல. அதான் செமாண்டிக் மேப். You're just going to write the words that are simply related to whatever comes in our mind. You're just going to write. ஓகேவா? இப்ப நான் ஃபார் எக்ஸாம்பிள் I'll say சீன்னு ஒரு வேர்டு சொல்றேன் உங்களுக்கு. அது அப்ப சீன உடனே நம்மளுக்கு என்னெல்லாம் ஞாபகம் வரும், என்ன வேர்ட்ஸ் எல்லாம் ஞாபகம் வரும்? ஐஸ்கிரீம்ஸ், ஷிப், ஷெல், போட், ஃபிஷ், ஃப்ரெஷ் ஏர், கார்ன், பஜ்ஜி, மேங்கோ, சுண்டல், அது வேற என்ன, பலூன்ஸ், டாய்ஸ், பலூன் ஷூட்டிங், சாண்ட், எல்லாமே ஞாபகம் வரும் இல்லையா? ஸோ தட் இஸ் செமாண்டிக் மேப். வாட் எவர் கம்ஸ் இன் யோர் மைண்ட். Likewise, I am going to say a word now. You are going to do semantic map for that. Okay? The word is, உங்களுக்கு புரியுதா செமாண்டிக் மேப்னா என்னன்ட்டு? ஜஸ்ட் அதுக்கு ரிலேட்டடா வேர்ட்ஸை நம்ம கலெக்டிவா வைக்க போறோம், ஒரு இடத்துக்கு கொண்டு வர போறோம். ஜஸ்ட் ஃபெஸ்டிவல். Now
you're going to say some new words related to festival. Festival அப்படின்னா உங்களுக்கு என்னென்னலாம் ஞாபகம் வரும்? Just say. Just put a message. Enjoy. Yes, very good. Pattas. Yes. Then enjoyment. Festival. I'm not specifically saying any festival. Festival அப்படின்னாவே இந்த ஃபெஸ்டிவல் தீபாவளி, பொங்கல், கிறிஸ்மஸ், ரம்ஜான் நான் எதுவும் சொல்ல. ஜஸ்ட் ஃபெஸ்டிவல். ஃபெஸ்டிவல் இன் ஜெனரல் உங்களுக்கு என்ன வேர்ட்ஸ் வரும் ஞாபகம்? Sweet, celebrate. Yes, very good. Yes, sweet again. Only sweet. Shops. Yes. We'll go to shops and purchase things, right? Food, celebrate, cake. Yes. Good. Ice cream. Yes, good. Ratinam, color, pongal, new dress, arumbu, ice, food, dress, cream. Then something new. Dresses, sweets, crackers. Yes. Holi. Yes. New dress, dance, music, party, jewelry. Yes, very good. Temple, relatives, friends, celebration, joy, snacks, puja, function. Yes, very good. Okay, children, thank you so much. Likewise, you have to take any word. Whenever you find time, just take a notebook and a pen. Just go write any topic. You just try to write as many words you know. Whatever comes in related to that topic. Okay, it will increase your vocabulary. Okay. Yes, thank you. Okay. Gulab Jamun, Ramzan is okay. Now, we pass on to the lesson. Okay, ma, stop sending message. Enough. Just focus now. Stop sending messages. Enough. Okay. So, today, in the 7th standard, we have a topic, Eidgah. Eidgah. What do you mean by Eidgah? Do anyone know about that? Eidgah. Do we have any Islam student here celebrating Islamic festivals? யாராவது இருக்கீங்களா? யாருக்காவது தெரியுமா? Or do you have any friends celebrating Eid? Just forget book number, topic, page, everything. Just listen here. யாருக்காவது தெரியுமா ஈத்கானா என்ன அப்படின்னு? You have any idea? Praying place. Yes, very good. So, இந்த பிளேஸ்ல ஈத்கான்ற இடத்துல என்ன நடக்கும்னா ஒரு பெரிய மாஸ் பிரேயர் நடக்கும். நிறைய பேர் எல்லாரும் சேர்ந்து கலெக்டிவ்லி ப்ரேயர் பண்ணுவாங்க. அந்த பிளேஸ் ஆஃப் ப்ரேயர் இருக்கு இல்லையா, தட் இஸ் கால்ட் ஈத்கா. ஓகே, நிறைய பேர் சேர்ந்து ஒரே நேரத்துல மொத்தமா ப்ரேயர் பண்ணுவாங்க. அந்த பிளேஸ்க்கு பேர் தான் ஈத்கா. ஓகே, நவ் let's start the lesson now. How wonderful and beautiful was the morning of Eid. So we are going to know about the celebration now. Okay, Eid. Eid means what? Eid. It's a festival, Muslim festival. Yes, very good. So on that particular day, some children, that is gist of the story, some children are going to celebrate the Eid in the place Eidgah, and how the day goes on. We are going to see that. So the morning of that Eid itself was very beautiful, was wonderful. See, whenever we are in happy mood, everything seems to be happy around us. Is it not right? நம்ம ரொம்ப ஹாப்பியா இருந்தோம் அப்படின்னாலே நம்மளை சுத்தி இருக்கிற எல்லாமே ரொம்ப சந்தோஷமா இருக்க மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீல் வரும் இல்லையா?
அது ஃபெஸ்டிவல்னா சொல்ல வேணாம். A week before will be in a enjoyable mood, right? So now I just want to ask you a question. What is this? The highlighted mark, no? Can anyone say this? What is this? I've highlighted mark here. நான் ஒரு சின்ன ஒரு கோடு போட்டு கீழே ஒரு டாட் இருக்கு இல்லையா, இங்க ஹைலைட் பண்ணிருக்கேன். எக்ஸ்கிளமேட்டரி, எஸ், ஆஃப்டர் ஹேவிங். ஓகே, it is called exclamatory mark. Okay, why do we add that exclamatory mark in writing? We used to add this exclamatory mark in the writings. Yes, it is. But ஏன் அதை நம்ம ஆட் பண்றோம்? எக்ஸ்கிளமேட்டரி மார்க் எதுக்கு ஆட் பண்றோம்? யாருக்காவது தெரியுமா? யாருக்காவது தெரியுமா? Can anyone answer? To show surprise. Yes, very good. To show the feelings. நம்மளோட ஃபீலிங்ஸ் ரைட்டிங்ல எப்படி காமிக்க முடியும்? சரி, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், எக்ஸைட்டடா இருக்கேன், என்னோட ஃபீலிங்ஸ், வாவ் வாட் a beautiful thing is this அப்படி நம்மளோட எக்ஸ்பிரஷனே பேசும்போது சொல்லிடலாம். என்னோட பேசுறத வச்சு ஜஸ்ட் என்னை பார்க்காமலே நீங்க என்னோட பேசுறது காதுல கேட்டாவே ஓகே, இவங்க வந்து இந்த ஜாயஸ் மூட்ல இருக்காங்கன்னு யூ கேன் ஐடென்டிஃபை. பட் ரைட்டிங்ல ஹவு கேன் பி எப்படி கொண்டு வர முடியும்? அதுக்கு தான் இந்த மார்க்ஸ், கொஸ்டின் மார்க், எக்ஸ்கிளமேட்டரி மார்க், ஃபுல் ஸ்டாப், இதெல்லாம் படிச்சிருப்பீங்க 6th ஆக்சுவலி நீங்க மிஸ் பண்ணிட்டு இப்போ வந்திருக்கீங்க. பட் ஸ்கூல் ரீஓபன் ஆனதுக்கு அப்புறம் எல்லாம் கலெக்டிவா படிப்பீங்க. ஸோ டு ஷோ த ஃபீலிங்ஸ், எக்ஸ்பிரஷன்ஸ் only we use exclamatory marks in the writing. So how wonderful and beautiful was the morning of Eid. ஈதோட மார்னிங் எப்படி இருக்கு? ரொம்ப பியூட்டிஃபுல்லா வண்டர்ஃபுல்லா இருக்கு. The trees looked greener, the field more festive, the sky had a lovely pink glow. So trees என்னது? ஆல்ரெடி அது green தான் இருக்கு. But today looks more than greener. The field more festive. எந்த சைடு ஃபீல்ட்ஸ் பார்த்தாலும், ஃபீல்டுனா என்ன? அந்த வயல்வெளின்னு சொல்லுவோம் இல்லையா, இது எல்லாமே எப்படி இருக்கு? ஃபெஸ்டிவ் மூட்ல இருக்கு. ஃபெஸ்டிவ் மூட்னா என்ன? ரொம்ப ஜாயஸ் மூட்ல. The sky had a lovely pink glow. Sky always will be in a blue. But இப்போ அது எப்படி தெரியுது? அப்படியே பிங்கிஷ் கலர்ல, லைட் பேல் பிங்க்ல அப்படியே க்ளோ ஆயிட்டு இருக்கு. ஸோ அதுவும் எப்படி ஆயிட்டு இருக்கு? ஈத் ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ண ரெடி ஆயிட்டு இருக்கு. The author is describing the nature. நேச்சர் இப்படியெல்லாம் இருக்கு, இதெல்லாம் வந்து இவ்வளோ சந்தோஷமா இருக்கு, நேச்சரும் சேர்ந்து ஈத் ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ண போகுதுன்ற மாதிரி he is describing. The sun seemed brighter and more dazzling than before to wish the world a very happy. The sun seemed brighter. Always the sun will be bright and more dazzling. More dazzling. What is like dazzling? Dazzling means extremely bright. இன்னைக்கு ரொம்ப பளிச்சுன்னு இருக்கு சன். சன் எப்படி இருக்கு? ரொம்ப பிரைட்டா இருக்கு. மோர் தேன் யூஷுவல். யூஷுவலா இருக்கிறத விட ரொம்ப பிரைட்டா இருக்கு. Why so? Because the nature is also going to celebrate the Eid festival. Okay? Yes. The village was filled with excitement. Excitement. What is the meaning for the word excitement? Excitement na enna? Excitement. Can you say excitement? Excited? Happy. Yes, very good. Happy. Happy means happy. Excitement means more happy. Extreme happiness. ரொம்ப அப்படியே ரொம்ப உற்சாகத்தோட இருக்கும்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் வந்து என்னன்னு சொல்லுவோம்? Excitement. So the village was filled with excitement means what? The village was filled with excitement means the village people was filled with excitement. Village, அந்த villageல இருக்கிற எல்லா பீப்புளும் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்காங்க. அதுதான் author is describing. The village was filled with excitement. Everyone was up early to go to the Eidgah. எல்லாரும் காலையில சீக்கிரம் எழுந்து ரெடி ஆயிடுச்சு. எங்க போக? To go to Eidgah. The boys were more excited than the others. The boys, particularly we are going to read about few boys. Okay, அது யாரு நம்ம பார்க்கலாம். They had been talking about it all the time. See, often they talk about this Eidgah festival only.
finally the day had come. So a week before, a month before, they were started talking about this festival. See, on the day வந்ததுன்னா நம்ம இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும், enjoy பண்ணணும், new dress போட்டுக்கணும், something they'll talk about that. Okay. So finally the day had come. அந்த நாள் வந்துச்சு. And now they were impatient. Impatient. It is impatient. Impatient is the opposite word for patient. And now comes the next question. What is patient? Patient na enna artham? Patient. If I say, see, the song was horrible. He was patiently hearing that song. The talk was horrible, but she was patiently listening to that talk. Abdina enna artham? Not patient, noyali. That is different. Actually, it is a homography. It is a different topic. The same word, same spelling, same sound, but different meaning. That is homograph. Here, patient is a homograph. அது பத்தி நம்ம தனியா ஒரு கிளாஸ்ல பார்க்கலாம். Now, say patient. அந்த patient இல்ல, நோயாளி. Patience. Patience. என்னன்னா பொறுமையா இருக்கிறது. எவ்வளோ கொடுமையா தாங்க முடியாத விஷயத்த கூட அவங்க கேவலமா பாடிட்டு இருக்கா, அதையே கேட்டுட்டு இருக்கா அப்படின்னு நம்ம சொல்றோம்னு வச்சுக்கோ. அப்ப என்ன பொறுமை, அவங்களுக்கு நிறைய பொறுமை இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் பேஷன்ஸ். இம்பேஷன்ஸ், பொறுமையே இல்லாததுதான் என்ன சொல்லுவோம், impatience. And now they were impatient. So they were waiting for that particular day. When the day arrived, they were impatient. Start பண்ணிடணும், celebration start பண்ணிடணும், eagerly waiting for that day. No, so they were taking their treasure out of their pockets, counting and recounting it before putting it back. Treasure. What do you mean by treasure? Treasure na enna nenikreenga? Treasure na ellarkume theriyum. Treasure island la paathirpeenga. Treasure. You would have heard about that. Treasure. Coins. Okay. ட்ரெஷர்னா ஆக்சுவலி என்ன சொல்லுவோம் அப்படின்னா புதையல்னு சொல்லுவோம்ல. புதையல். ட்ரெஷர் ஐலாண்ட்ல கேள்விப்பட்டிருப்பீங்க. எங்கேயாவது போயிட்டு புதையலை தேடி போவாங்க, அதை கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வருவாங்கல்ல. ஸோ ட்ரெஷர். இங்க ட்ரெஷர் மீன்ஸ் வாட்? காயின்ஸ் ஒன்று. அவங்க கிட்ட இருக்கிற பணத்தை தான் அவங்க ட்ரெஷர் சொல்றாங்க. அதான் அவங்களுக்கு புதையல் மாதிரி. அவங்க கொஞ்சம் ரொம்ப நாளா சேர்த்து வச்சிருந்த பணம், அவங்களுக்கு அது ட்ரெஷர் தான். So they were taking their treasure out of their pockets. Okay. Now I'll ask a question. Here, if we put A, what is the meaning for that? Pocket. In the pocket na enna artham? Pockets. In the pocket ke enna meaning? First say. In the pocket ke enna meaning? What is the meaning for this word, pocket? Pocket. Jobi is something in our shirt. Okay, right. In the shirt la vechirupanga pockets irukkolla, adu pocket. If I say shirt pocket, yes, good. Pant pocket. If we put A near this instead of this O, what is the meaning for that packet? This is pocket and that is packet. இதுக்கு என்ன அர்த்தம், அதுக்கு என்ன அர்த்தம்? பாக்கெட் மணி. பாக்கெட் மணி. ஓகே, நம்ம இந்த இன்ஸ்டெட் ஆஃப் ஓ நம்ம இங்க ஏ போட்டோம்னா என்ன அர்த்தம் அதுக்கு? கவர். எஸ். பேக் ஆஃப் திங்ஸ். திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி வைக்கிறோம்ல, மில்க் பேக்கெட். எஸ், வெரி குட். அதுதான் அந்த பாக்கெட் கருத்து. மோஸ்ட் ஆஃப் அஸ் வில் பி கன்ஃபியூஸ் வித் பாக்கெட் அண்ட் பாக்கெட். பாக்கெட்டையும் பாக்கெட்னு சொல்லுவாங்க, ஷர்ட் பாக்கெட்ல இருக்கு சொல்லுவாங்க. ஸோ அப்படி சொல்லக்கூடாது. திஸ் இஸ் பாக்கெட் அண்ட் தட் இஸ் பாக்கெட். ஷர்ட்ல இருக்கிறது பாக்கெட். திங்ஸை பேக் பண்ணி வைக்கிறோம் இல்லையா, அது பாக்கெட். ஓகே, எஸ், குட். நவ் ஸோ தே வர் டேக்கிங் தேர் ட்ரெஷர் அவுட் ஆஃப் தேர் பாக்கெட்ஸ், கவுண்டிங் அண்ட் ரீகவுண்டிங். அகைன் தே ஆர் கவுண்டிங் பிஃபோர் புட்டிங் இட் பேக். உள்ள போடுறதுக்கு முன்னாடி கவுண்ட் பண்ணி என்ன பண்றாங்க, உள்ள போடுறாங்க. Mahmoud counted 1, 2, 10, 12. He had 12 coins. So Mahmoud has 12 coins. Mohsen had
1, 2, 3, 8, 9, 15 coins. So Mosinக்கு 15 coins இருக்கு and Mahmood has 12 coins. With this money, they would buy countless things: toys, sweets, paper pipes, rubber balls, and much more. ஸோ நம்ம எப்பவுமே ஃபெஸ்டிவல்ஸ்க்கெல்லாம் நீங்க போனீங்கன்னா பார்த்துருப்பீங்க, ஒரு திடீர் ஷாப்ஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து என்னது, டெம்பரரி ஷாப்ஸ். அப்படியே அந்த ஃபெஸ்டிவல் அந்த டெம்பிள் பக்கத்துல இல்ல ஒரு மெயின் ஏரியால எங்க ஃபங்க்ஷன் நடக்குது, ஃபெஸ்டிவல் நடக்குதோ அங்க என்ன இருக்கும், நிறைய பேர் ஸ்டால்ஸ் மாதிரி போட்டிருப்பாங்க. அண்ட் நம்ம போய் நம்ம சில்ட்ரன் அட்ராக்ட் பண்ற திங்ஸ் அங்க நிறைய இருக்கும். ஸோ குட்டி குட்டி டாய்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும். ஸோ ஈவன் தோ இஃப் we have that toy in our home, we'll be tempted to buy those toys. இல்லையா? நம்ம கிட்ட அது ஏற்கனவே இருந்தாலும் நம்மளுக்கு அதை வாங்கணும் தோணும், அடம் பிடிச்சு வாங்குவோம். ஹியூமன் நேச்சர். ஸோ அந்த மாதிரி அவங்கள என்ன பிளான் பண்றாங்க, நம்ம இதெல்லாம் வாங்கணும், டாய்ஸ் எல்லாம் வாங்கணும், ரப்பர் பால் வாங்கணும், ஸ்வீட்ஸ் வாங்கணும், பேப்பர் பைப்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பெரிய லிஸ்ட் போயிட்டே இருக்காங்க. ஓகே, ஸோ த ஹாப்பியஸ்ட் ஆஃப் த பாய்ஸ் வாஸ் ஹமீத். ஸோ அங்க இருக்கிற அந்த பாய்ஸ்ல நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ஒன்லி 2 we have read so far, but more boys were there. அதுல ஹமீத் தான் ஹாப்பியஸ்ட். ஏன் அப்படின்னா he was only 4 years old. Okay, thin and poorly dressed. ரொம்ப thin, ரொம்ப ஒல்லியா இருப்பான். Last year his father had died of cholera. Cholera is a widespread disease like COVID virus. COVID virus is a pandemic, but இது என்னது, இதுவும் நிறைய பேருக்கு ஸ்ப்ரெட் ஆன ஒரு டிசீஸ். இதுலயும் நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. ஓகே, ஸோ அவங்க அப்பா வந்து என்னாச்சு, அந்த கால்ரா டிசீஸ்ல இறந்து போயிட்டாரு. தென் his mother also died. அவங்க அம்மாவும் இறந்துட்டாங்க. From then Hamid lived with his old granny Amina and was as happy as a lark. So after his mother and father died, he lives with his grandmother, Mrs. Amina. Okay, so even though they have died, he was happy. How come? Amma appa illa, but he was as happy as a lark. Means lark is a bird, ரொம்ப free bird, high with fly high in the sky, ரொம்ப ஃப்ரீடம் ஓட இருக்கிற ஒரு பேர்ட் அது. ஸோ எப்படி அவனால அந்த மாதிரி இருக்க முடியுது அப்படின்னா, she told him that his father had gone to earn money. She told him. I just want to know what is word she refers here. இங்க இருக்கிற இந்த she him யாருன்னு சொல்ல முடியுமா? She told him. அந்த she யாரு, him யாரு? she girl. ஓகே, இங்க இருக்கிற அந்த she யாரு? She told him that his father had gone to earn money. உங்க அப்பா வந்து earn money means what? earn na என்ன அர்த்தம்? Yes, grandmother. grandmother தான் இங்க she. Good. him யாரு? him. Who is him here? him refers to அவங்க அவன்கிட்ட சொன்னாங்க, the boy. Name of the boy? Hamid. Yes, good. Okay, she told him that his father had gone to earn money. What is the term earn refer here? earn na என்ன அர்த்தம் தெரியுமா? earn money. earn. See, if we do some work, buy இல்ல, no. அதாவது நம்ம ஒரு ஒர்க் பண்றோம்னா அதுக்கு நம்மளுக்கு பணம் தருவாங்கல்ல. லேபரா ஒர்க் பண்றோம்னா வில் கெட் சம் மணி. ஒரு இடத்துல போய் நம்ம ஒர்க் பண்றோம் அப்படின்னாவே நம்ம எதுக்கு, ஒரு சேலரிக்கு பணம் சம்பாதிக்கிறது ஒர்க் பண்றோம். ஸோ அந்த சம்பாதிக்கிறோம்னு சொல்றோம் இல்லையா, தட் இஸ் earn, getting money. எஸ். ஸோ அவங்க அப்பா எங்க போயிருக்காருன்னா பணம் சம்பாதிக்க, பிசினஸ் பண்றதுக்காக வெளியே போயிருக்காரு. And that his mother had gone to Allah to get lovely gifts for him. அம்மா எங்க போயிருக்காங்க? அல்லா கிட்ட போயிருக்காங்க. எதுக்கு? to get some lovely gifts, beautiful gifts for Hamid. So அப்பா earn பண்ண போயிருக்காரு, அம்மா கிஃப்ட்ஸ் வாங்குறதுக்காக அல்லா கிட்ட போயிருக்காங்க. This was the story said to Hamid by grandma. So அப்பா அவனுக்கு என்ன இருக்கும், அம்மா அப்பா நமக்கு இல்லைன்ற. So since he was 4 years old,
அம்மா அப்பா இல்ல இனிமே வரமாட்டாங்கல்ல சொல்ல முடியாது இல்லையா? சோ தட் இப்படி சொல்லியிருக்காங்க. அதனால அவன் என்ன நினைச்சிட்டு இருக்கான், அம்மா அப்பா என்னைக்கா இருந்தாலும் they'll come back அப்படின்ட்டு. ஸோ திஸ் மேட் ஹமீத் வெரி ஹாப்பி. ஸோ இதனாலதான் அவனால சந்தோஷமா இருக்க முடியுது. ஈவன் தான் அம்மா அப்பா கூட இல்ல, பாட்டி கூட இருந்தா. Hamid had no shoes on his feet. The cap on his head was soiled and tattered. So ஹமீத் அவங்க ரொம்ப poor இல்லையா? பாட்டியோட earnings எவ்வளவு இருக்கும், கொஞ்சம் தான் இருக்கும். அதுல வந்து அவனுக்கு ஃபுட் கொடுக்கவே ரொம்ப கஷ்டம். ஸோ அவனுக்கு என்ன இல்ல, ஷூஸ் இல்ல. அவன் போட்டிருக்க கேப் கூட பாத்தீங்கன்னா it was soiled means what? It was dirty. ரொம்ப அழுக்கா இருக்கு. And tattered. What is the meaning for the word tattered? Do you have any idea? Tattered. டீச்சர் Very நெக்ஸ்ட் செஷன் old கண்டினியூ and- ஆகுமா? இல்ல சார், முடிச்சுக்கலாம் சார். இதோட இந்த சரி, okay. சமியோட முடிச்சிடலாம். சரி டீச்சர். ஓகே. சோ என்ன ஆகுது? torn, yes, கிழிஞ்சு போயிருக்கு, ரொம்ப டர்ட்டியா இருக்கு. He knew that his father would come back with sacks full of silver and his mother with gifts from Allah. So அவனுக்கு என்ன தோணுது, அம்மா வந்து அப்பா என்ன பண்ணுவாரு, சாக்னா என்ன அர்த்தம்னா மூட்டை, ஒரு ஹார்ட் திக் துணியில தச்ச ஒரு பேக் தான் சாக்னு சொல்லுவோம், கோணி பை மாதிரி. ஸோ அது ஃபுல்லா மணி, சில்வர், கோல்டு எல்லாம் எடுத்துட்டு வருவாரு, அம்மாவும் கிஃப்ட்ஸ் எடுத்துட்டு வருவாங்க சொல்லி he's thinking. Then he would have more than Mahmood, Mohsin, Noore and some. இவங்களெல்லாம் விட நம்ம கிட்ட நிறைய இருக்கும் அப்படின்னு அவனுக்கு ஒரு தாட். ஓகேவா? ஸோ இன்னைக்கு இந்த கிளாஸ்ல இதோட நம்ம முடிக்க போறோம். And in the next class will continue. Till then, read the lesson. Okay, try to form some new sentences with the new words. Okay, read them. In the next class, I'll give you chance to read, ma. Today we have no time. Next class. Thank you, miss. Thank you, miss. Thank you, ma'am. Thank you, miss. 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 Thank you, miss.